திருப்பதி டூர் பார்ட் 2. கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணர் புல்லாங்குழலோட இருக்கிறாரு. அவரு கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணர் இப்ப புல்லாங்குழலோட இருக்காரு. அவரை நம்ம சேவிச்சுட்டு கிளம்பும். கல்கி அவதாரம் இதுதான். கல்கி அவதாரத்துக்கிட்ட நம்ம இப்ப வந்திருக்கோம். பகவானின் முன்பு நாங்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள். மொக்குபாவி மண்டபம்ங்கிற இடத்துல வந்திருக்கோம். இயற்கை கொஞ்சம் திருமலையின் அழகை பார்த்து கொண்டே நாங்கள் இப்பொழுது பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மான்கள் இருக்கின்றன, பாருங்கள். மான்கள் இருக்கு. அருவி மாதிரி கொட்டும் அங்க. இந்த இடத்துல நின்று பார்ப்பேன். சரிப்பா, இப்போ எதுவும் இல்லைப்பா. இப்போ இந்த பைப்பில் நின்று கொஞ்சம் முழங்காலுக்கு முடிச்சுக்கிட்ட வந்துட்டாங்க. முழங்கால் முடிச்சு இந்த இடத்துல இருந்து ஏற போகிறோம். இதுக்கு முழங்கால் முடிச்சுன்னு பேருங்க. என் ஃப்ரெண்டு முழங்கால் முடிச்சு முழங்காலில் ஏறுறாரு. முழங்கால் முடிச்சு ஏறின்னு இருக்கோம். முழங்கால் முடிச்சு முடிஞ்சிடுச்சுங்க. 3100 ஸ்டெப்ஸ் வந்திருக்கோங்க. ஸ்டெப்ஸ். மூணாயிரத்தி 500 ஸ்டெப்ஸ் வந்துட்டாங்க. another 50 more steps to go to திருமலை. எங்கள் திருமலை பயணம் மேலே கீழிருந்து மேல் நோக்கி வருகின்ற பயணம் இனிதே நிறைவடைந்தது. எங்களின் திருமலை பயணம் இனிதே நிறைவடைந்தது. நடைப்பயணம்
பயணத்தை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நாங்கள் திருமலையில் மொட்டையடிப்பதற்கு முன்பாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இவை. இதற்கு பிறகு இருவரும் சென்று மொட்டையடித்து கொண்டு மீண்டும் இதே கோபுர தரிசனத்தை உங்களுக்கு காண்பிப்போம். இப்பொழுது நாங்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் கோயிலின் முன்பு, கோபுரத்தின் வாசலின் முன்பு. மொட்டை அடித்து கொண்ட பிறகு நாங்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள். கோயிலின் திருக்குளம், இந்த இடத்தில்தான் நாங்கள் குளிக்கின்றோம். மொட்டை அடித்த பிறகு திரும்பவும் கோயிலின் கோபுரவாசலில் அருகில் வந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இருவரும் சேர்ந்து. நன்றி. திருப்பதி பயணம் இனிதே முடிவடைந்தது. இப்பொழுது நாங்கள் சுவாமியை தரிசித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல போகின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த காட்சியை, பஸ்ஸில் நாங்கள் எடுத்துக்கொண்ட இயற்கை காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். இது பஸ் பயணத்தில் நாங்கள் எடுத்த புகைப்படம். பேருந்தில் இருந்து நேரடியாக சென்னைக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். பேருந்தில் அவ்வளவு கூட்டம் இல்லை, மிகவும் காலியாகவே இருந்தது இந்த திருப்பதி பயணம். கூட்டம் அதிகம் இல்லாததால் மிகவும் நன்றாக பயணப்பட்டு மீண்டும் சென்னைக்கு வந்து சேர்ந்தோம். இந்த திருப்பதி பயணத்தை கண்டு ரசித்த அனைவருக்கும் அதே அனுபவம் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் திருப்பதிக்கு சென்று வந்த உணர்வை உணர்கிறீர்களா?